நான் எழுந்துறடே எழுந்துரு. உன் அப்பாட்டி வீட்டுக்கு போய் பார்த்தேன், நீ அங்க இல்ல. அவ என்கிட்ட ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிச்சுட்டா கருமோ. அப்புறம் நீ வழக்கமா போவிய 7ஆம் நம்பர் சாராய கடை, அங்க போய் பார்த்தா அங்கேயும் இல்ல. என்னடா நடக்குதுங்க? ஆனுவல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மூலமா நானும் சத்யநாதனும் பார்ட்னர்ஷிப்ல இருந்து பிரிகிறோம். ஆறா இவன் பிரிவினையை பத்தி பேசுறவன்? என் பார்ட்னர். ஓ இவனைத்தான் நீ கொல்ல சொன்னியா? இப்ப ஒரு போடு போடட்டுமா? நீயும் வந்துட்டியா? ஐயோ, கொல்லு கொல்லுன்னு என்கிட்ட ஓடி வந்த. பாத்தீங்களா, இதுக்குதான் பிரியணும்னு சொல்றேன். ஒரே அடி உயிரே போய் உள்ளத சொல்லு. ஏழா அல்லது தேவதையாளோட ஆளா? என்ன சார் இப்படி ஒரு சட்டை? அப்படின்னா அவன் கையவோ காலவோ எடுத்தாகணும். உடனே ஏற்பாடு. கவலைப்படாத சத்யநாதா, உன் விஷயத்தை இன்னைக்கு முடிச்சுடுவோம். முடிச்சிடலாம் நிச்சயமா முடிச்சிடலாம். ஒரு நிமிஷம். அந்த ஆள் வந்துட்டான். நான் பேச்சு கொடுத்துட்டே இருக்கேன். சைகை காமிச்சோட வந்துரு. ஒரே அடி க்ளோஸ் ஆயிரும். அதை பத்தி நீ கவலைப்படாதீங்க. சைக்கிள் செயின் கத்தி எல்லாம் தயாரா இருக்கு. சும்மா அடிச்சு கிழிச்சிடுறேன். கிழிச்சு காஃபி சாப்பிடுறீங்களா சார்? காஃபி? கபாலி கைத வந்து அடியண்டா. எவ்வளவு நாளை காத்துக்கிட்டு இருக்கிறது? ஐயா ஐயா, எங்க ஐயாவை அடிக்கிறதுக்கு என்னவா ஏற்பாடு பண்ண? யாழ வச்சே என்ன மடக்க பாக்குறியா? என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்பா? நான் யார் தெரியுமா? உங்க தாத்தா. உன்னை இன்கம் டாக்ஸ்ல காட்டி கொடுத்தது நான் தான். உன் கம்பெனி எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண சொன்னது நான் தான். உன் பார்ட்னரை உன்னை விட்டு விலகச் சொன்னது நான் தான். உன் மேனேஜரை விட்டே என்னை இங்க கூட்டிக்கிட்டு வர சொன்னது நான் தான். காரணமும் நானே, காரியமும் நானே. எப்படி என்னுடைய கீதோபதேசம்? நடந்தது நடந்து போச்சு. இல்ல மன்னிச்சிருக்கையா. இப்ப கால்ல விழுந்தா உன்னை நான் மன்னிச்சிருவேன்னு நினைக்கிறியா? அன்னைக்கு உன் கால்ல அடிபட்டு குத்துயிர் கொலை உயிருமா கிடந்தாளே மேரி அம்மா, அவளை என்ன ஏதுன்னு கூட பார்க்காம நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுட்டு குடிவேரியில கார்ல பறந்துட்டில. அவ யார் தெரியுமா? என் தாய். என் தாயாருங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்லல. எந்த உயிரா இருந்தாலும் மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும். நீ செய்தியா? இல்ல. ஏன் பணக்காரங்கிற துமர் நீ செய்த குற்றத்தை மறைக்கிறதுக்காக கேவலம் பிச்சை காசு 10,000 ரூபாய் கொடுத்து இல்ல. எங்க அம்மா உயிரோட விலை 10,000 இல்ல. உன் கேஸ்ல நானே பர்சனலா ஏன் இன்டர்ஃபியர் ஆயிருக்கேன் தெரியுமா? என் ஆட்கள் அனுப்பிச்சா உன்னை ஒரே அடியா க்ளோஸ் பண்ணிடுவான். நீ அப்படி சாகக்கூடாது. உன் உயிர் இருக்கிற வரைக்கும் அணுவணுவா ஒடிச்சு சாகணும். நான் சொல்றது உனக்கு மட்டுமில்ல, பணத்தை வச்சுக்கிட்டு செய்த குற்றத்தை மறைக்க பார்க்கிறாங்களே அத்தனை பணக்கார பசங்களுக்கும் இந்த தீனதயாளன் எச்சரிக்கை நாட்டாய். கூட நாங்க கவலைப்படல. ஆனா இப்போ நாங்க செய்யாதனால நாட்டுல வேற யாரும் செய்யலையா? மிஸ்டர் தீனன், இந்த போதை மாத்திரை தலைவலி மாத்திரையோட கூட அதிகமா விட மாட்டுது.
உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் அதிகமா தான் நடமாடும். சார், உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க பிசினஸா பேசணும். உலகம் வேகமா போய்கிட்டு இருக்குது, நீங்க சாமியார் மாதிரி தர்ம நியாயம் பேசிட்டு இருக்கீங்களே. இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல்ல? சார், மன்னிச்சிருங்க, நாங்க வர்றோம். யோ, என்னையா பேரம் பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்ட 20 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப தரேன்னு சொல்லுங்க, நான் ஐயாவை சரின்னு சொல்ல வைக்கிறேன். ஓகே, எப்படியோ காரியம் முடிஞ்சா சரி. என்ன நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வர வர உங்க போக்கே சரியில்லை. உட்கார்ந்த இடத்துல 20 லட்சம் ரூபாய் வருதுன்னா நோவுதா? உங்களால முடியலன்னா பேசாம போய் உட்காருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சொரிநாயை விட கேவலமா போயிட்டடா நீ. நானும் பார்த்துக்கிட்டே வர்றேன். அன்னைக்கு என்னடான்னா மம்மி செத்ததுக்கு பணம் கொண்டாந்து கொடுத்தேன். இன்னைக்கு என்னடான்னா எனக்கு முன்னாலேயே பணம் கொடுங்க செய்வாருன்னு சொல்றேன். இங்க 2 ஒப்பீனியனுக்கு இடமே கிடையாது. ஒரே ஒப்பீனியன் தான், அதுவும் ஐயாவோட ஒப்பீனியன் தான். என் முகத்துல முடிக்காதே, போ. அப்படியே போடணும், அப்படியே போ. வாங்க வாங்க. நீயா? நீ எப்படி இங்க வந்த? நான் மட்டுமா? உங்களுக்காக மாப்பிள்ளையும் உள்ளதான் காத்துக்கிட்டு இருக்காரு. அண்ணே, இப்ப நீங்களும் வந்துட்டீங்கல்ல, பெரியவருக்கு ஒரு கையே போல மாதிரி. வாங்க வாங்க. ஹலோ, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ். அங்க பாருங்க. வெல்கம் முத்துகிருஷ்ணன். மிஸ்டர் முத்துகிருஷ்ணன், நான் தான் இங்க எல்லாம். நீங்களுமா? நீங்க யாரு? உங்க பிரஸ்டீஜ் என்ன பிரஸ்டீஜ்? இது அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அவரா எழுதினாரு? அந்த ஆண்டவன் எழுதினான். என் தலையில அவர் எழுதவும் இல்ல, எழுதினது அவரால் அழிக்கவும் முடியாது. ஆனா நான் நினைச்சனா அழிச்சிட முடியும். மானத்தை, மரியாதைய இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணிப்பான். முத்துகிருஷ்ணா, நீனா? மகராசியா இரு. நம்ம பையன் வீட்டுக்காரன் இங்க வந்தானா? வரலையா? இல்ல, அந்த பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான். சின்ன பிள்ளைல இருந்து வளர்த்தவில்லை. நான் கோபத்துல 4 அடி அடிச்சுட்டேன், என்னை விட்டு போயிட்டான். அவன் நான் தான் வளர்த்தேன். எனக்கு உரிமை இருக்கு, எனக்கு அடிக்க உரிமை இருக்கு, அணைக்க உரிமை இருக்கு. அந்த பாசம் அந்த படுவாவுக்கு தெரியலையே.
கடவுளாவது மண்ணாங்கட்டியாவது. வேண்டாம் வேண்டாம், காப்பி வேண்டாம். அந்த பைய வந்தான்னா ஐயா வந்தாங்க சொல்லி கூட்டிக்கிட்டு அவனை பிரிச்சு நான் இருக்க முடியல. கூட்டிக்கிட்டு வரியா? வா வா. முத்துகிருஷ்ணன், உங்களுக்கு எத்தனை லட்சம் நாளும் தர்றோம், என்ன செலவினாலும் செஞ்சு தர்றோம். அந்த தீனதயாளுவ எப்ப எங்க மடக்கலாங்கிறத மட்டும் சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் நான் தரேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க. அது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. உங்களுக்கு தான் அவரை பத்தி எல்லாம் தெரியுமே. சத்தியமா தெரியாதுங்க. எனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே தெரியாது. பூனை புலிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துச்சு, ஆனா மரத்துல ஏறத மட்டும் சொல்லி கொடுக்கலீங்க. எங்களுக்கு பூரோபரம் வேண்டாம், ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தா போதும், மத்தத நாங்க பாத்துக்கிறோம். நீங்க அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு பயங்கரமானவரா நினைக்கிறீங்களோ, அவர் அவ்வளவுக்கு அவ்வளவு அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவர். அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பேரியம்மா கல்லறைக்கு கும்பிட போவார் தனியா. அங்கதான் அவர் தன்னை மறந்து ஒரு மனுஷனா இருப்பார். அது போதும். இனிமே ஒரே தீனதயாளு நான் தான். கபாலி, ஒரு கோலி சோடா கொண்டாடா. அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டியாடா ஒத்திக. அக்கிரமத்தை அழிக்க ஆண்டவர் அவதாரம் எடுப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அவதாரம் 10 இல்லடா, என்ன சேர்த்து 11. என் கழுத்துல நீ பாம்பா சுத்திட்டு இருக்கிற வரைக்கும் யார பார்த்து வேணாலும் கருடா சௌக்கியமானு நீ கேட்கலாம். ஆனா என்னைக்கு என் கழுத்தை விட்டு இறங்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு நானே கருடனா மாதிரி உன்னை குத்தி கிழிச்சிடுவேன். அதுதான் என் பாரு. உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். என் காலை பிடிக்கிறவெல்லாம் ஒரு நாளைக்கு என் கழுத்தை பிடிப்பான்னு எனக்கு தெரியுண்டா. Ungrateful bastard! எந்த கையால அவனை வளர்த்தனும் அந்த கையாலேயே அவனை கொன்னுடலாம் நினைச்சேன். உன் நெத்தியில இருக்கிற குங்குமத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டானே, என்னால ஒன்று செய்ய முடியலையே.
என்னால ஒண்ணும் செய்ய முடியலையே. அண்ணே, நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுடா. நன்றியுள்ள நாயே. சந்தோஷம் வந்தா சங்கிலி போடுறீங்க, கோவம் வந்தா கையை எடுத்துருங்க. ராஜா குட்டி, அயோச்ச பயல, வாடா வாடா. ஏன் தாத்தா அழுவுற? பாட்டி அடிச்சாளா? பாட்டி நல்லவப்பா, தாத்தாவை அடிக்க மாட்டா. தாத்தா கண்ணுல தூசி விழுந்துருச்சு. நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், கேக்குறியா? உன் கதை தான் எனக்கு தெரியுமேடா. நான் ஒரு கதை சொல்றேன், நீ கேக்குறியா? கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே, கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே, கடமை சொல்ல ராமன் வந்தான் காவியத்திலே, என்ன சொல்ல நீ பிறந்தாய் இந்த வீட்டிலே, எடுத்து சொல்லடா ராஜா என்னிடத்திலே, கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே. ஆலயத்தில் விளக்கை ஏற்றினேன், இங்கு தேரில்லாமல் வடம் பிடிக்க உரை கூட்டினேன். தெய்வமில்லா ஆலயத்தில் விளக்கை ஏற்றினேன், இங்கு தேரில்லாமல் வடம் பிடிக்க உரை கூட்டினேன். நன்றியில்லா மனிதரிடம் அன்பை நாடினேன், அது நன்றி என்று அறிந்த போது நெஞ்சம் வாடினேன். இதை சொல்ல வந்தாயோ, என்னை வெல்ல வந்தாயோ, கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே. என் பிறப்பில் எப்படியோ கரை படிந்தது, பலர் ஏளனமாய் சிரித்த போது மனமொடிந்தது. வன்முறைகள் செய்திடவே துணிச்சல் வந்தது, அந்த வரலாற்றை கடந்த காலம் எழுதுகின்றது. இதை சொல்ல வந்தாயோ, என்னை வெல்ல வந்தாயோ, கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே, கடமை சொல்ல ராமன் வந்தான் காவியத்திலே, என்ன சொல்ல நீ பிறந்தாய் இந்த வீட்டிலே, எடுத்து சொல்லடா ராஜா என்னிடத்திலே. வேடிக்கையாய் உலகத்தை நீ பார்க்க வந்தாயோ, எந்த வேண்டுதலை நிறைவேற்ற விரைந்து வந்தாயோ. வேடிக்கையாய் உலகத்தை நீ பார்க்க வந்தாயோ, எந்த வேண்டுதலை நிறைவேற்ற விரைந்து வந்தாயோ. உன் கதையை சொல்வதற்கு ஓடி வந்தாயோ, இங்கு என் கதையை கேட்ட பின்னே அதை மறந்தாயோ. என்ன சொல்ல வந்தாயோ,
என்னை வெல்ல வந்தாயோ கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே கடமை சொல்ல ராமன் வந்தான் காவியத்திலே என்ன சொல்ல நீ பிறந்தாய் இந்த வீட்டிலே எடுத்து சொல்லடா ராஜா என்னிடத்திலே கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே ஏன் கலக்கமா இருக்கீங்க? நானா ஒண்ணு இல்லையே. நம்ம கல்யாணம் இத்தனை வருஷத்துல முதல் தடவை உங்களை முகவாட்டத்தோட பாக்குறேன். அது சில நேரத்துல சம்சாரி கூட பைத்தியக்காரத்தனமா தன்னை ஒரு வேதாந்தியா நினைச்சுக்குவானா, அதே மாதிரிதான். ஒண்ணு இல்ல, இது வரைக்கும் ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்த வண்டி ஏதோ பள்ளமேட்டுல போற மாதிரி ஒரு ஃபீலிங், அவ்வளவுதான். எனக்கு என்ன பயம், நீதான் பக்கத்துல இருக்கிய, நீ பக்கத்துல வந்து 1000 ஆணைய பக்கத்துல இருக்கிற மாதிரி. கடல்ல மூழ்கி சாக போனவன் முத்து எடுத்துட்டு வந்தானா, முத்து எடுக்கிறதுக்காக கடல்ல குதிச்சவன் மூழ்கி செத்து போனானா. இதை என்னன்னு சொல்றது, நம்ம திறமைன்னு சொல்றதா, அல்ல ஆண்டவன் செயல்னு சொல்றதா? எந்தெந்த பய எப்படி இருக்கணும்னு அவன் எழுதித்தானே வச்சிருக்கான், அப்படித்தானே நடக்க. ரொம்ப சொல்ற, நீ அழுகுற. உட்காரு, நான் ஒண்ணு சொல்லிய, நான் அழுகிறேன்னா அதை மாதிரி சிரிக்கிறேன் பார். நான் சிரிக்கிறேன் பார். என்னடா அப்பா போச்சு. இந்த பசங்களை நம்பி நாம 2 பேரும் மாட்டிக்கிட்டோம் பாத்தீங்களா? இப்பெல்லாம் குடிச்சா கிக்கு வர மாட்டேங்குது, திக்குன்னு வருது அவரை நினைச்சா. இப்பவும் நீங்க நினைச்சா நாம 2 பேரும் தப்பிச்சுக்கலாம். எப்படி? அவருடைய வெளி உலக வாழ்க்கைய பத்தி அவங்க வீட்டுக்கு தெரியாது. அதனால இல்ல, நீங்க சொன்னதெல்லாம் போய், இதுல நிஜமே இல்ல. இதை நான் நம்ப மாட்டேன், இதை நான் நம்பவே மாட்டேன். பொய்யா நிஜமான இந்த பேப்பரை பார்த்து புரிஞ்சுக்கங்க. உங்க வீட்டுக்காரர் பிரஸ்ல கள்ள நோட்டு அடிச்சதுக்கு ப்ரூஃப் இதோ. பட்டப்பகல்ல கொலை செய்யப்பட்ட பணக்காரரோட படம், பக்கத்துல உங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போன தடயங்கள். இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? இல்ல, அவர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு, நான் நம்ப மாட்டேன். மாப்பிள்ளை, முதல்ல நீங்க வெளியே போங்க. அவரை பத்தி யார் என்ன சொன்னாலும் என்னால தாங்கிக்க முடியாது. அவர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு, நான் நம்பவே மாட்டேன். ஐயோ பாவம், புருஷன் மேல அவ்வளவு நம்பிக்கையா? ஆமா, எனக்கு அவர் மேல அசைக்க முடியாத ஆழ்த்தரமான நம்பிக்கை இருக்கு. அவருக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நம்பிக்கைங்கிறது பவித்திரமான 2 இதயங்களோட பந்தம். அந்த தெய்வத்தை பத்தி கலங்கமா சொன்னா உங்க நாக்கு அழுகி போயிடும். உங்க புருஷன் உத்தமன் நல்லவன்னு கதறீங்களே, நல்லவரா இருந்தா அவர் ஏன் போலீஸ் கண்காணிக்கணும்? அவர் எதுக்கு ஒரு கூட்டமே கொண்டு குழி தோண்டி புதைக்க முயற்சி பண்ணணும்? துப்பாக்கி குண்டால கூட துளைக்க முடியாத புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அவர் எதுக்காக சட்டைக்குள்ள போட்டுக்கிட்டு திரியிறாரு? காரணம், இந்த கொலைகாரனை கொலை பண்ண மற்ற கொலைகாரங்க அலைகிறாங்க. திருவாளர் தீனதயாளுக்கு கொலை ஒரு கலை. ஊர்ல நடக்கிற எல்லா அக்கிரமங்களுக்கும் மொத்த குத்தகை. He is a paid murderer. அவருக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும், ஆனா உங்களுக்கு அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஏன் தெரியுமா? கட்டின பொண்டாட்டிக்கிட்டேயே அப்பாவியா நடிக்கிற கைதேர்ந்த நடிகராச்சு. உங்க புருஷன் அப்பாவி இல்ல, படுபாவி, வேஷதாரி, a man with 1000 faces.
fantastic comments. என்னங்க அவங்க உங்களை பத்தி என்ன சொல்றாங்க கேட்டீங்களா? நீங்க கெட்டவரா, கொலைகாரரா? எல்லாம் பொய் தானே? பொய்ன்னு சொல்லுங்க, பொய் தானே? மாப்பிளே, you are a nice bastard. அடடே, படா என் வருங்கால தீனதயாளு. நான் உயிரோடு இருக்கும் போதே நீயா ஏற்படுத்திக்கிட்ட என் வாரிசே. யாரோ ரேக்கி விட்டுறாங்க. அண்ணனுக்கு அடுத்தாப்புல நான் தான் சொல்லி ஆட்டம் போட்டு ஏண்டா அழிஞ்சு போறீங்க? பேட்டாடே, 7 வயசுலயே ஏரியா மாத்தலாமான்னு கேட்டவே இல்ல நீ. என் மாப்பிளைக்கே தூபம் போட்டு என் பொண்டாட்டி முன்னால கொண்டு வந்து நிறுத்திட்டியா? என் கைய வச்சே என் கண்ணை குத்த பாக்குறியா? எந்த இடத்துல அடிச்சா நான் உழுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடம் பார்த்து அடிக்கிறியா? மாப்பிளே, என் ரத்தத்தோட கலந்த ரத்தமே, இதே விஷயத்தை வேற யாராவது வந்து இங்க சொல்லி இருந்தா அவன் தலை கூவத்துல மிதந்திருக்கும், உடம்பு கடல்ல ஒதுங்கி இருக்கும். உன்னை நான் அப்படி செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? என் உயிரோட கழுத்துல உன் உயிர் மாங்கல்யங்கிற ரூபத்துல தொங்கிக்கிட்டு இருக்கே. முத்துகிருஷ்ணா, பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி 7 வயசுல இருந்தே உன்னை எடுத்து என் கழுத்துல சுத்திக்கிட்டு இருந்தேன். பேட்டா கருடா சௌக்கியமான்னு என்னையே நீ கேட்டுட்டியே. நாம வெளியே நடந்துக்கிறது வீட்டுக்கு தெரியக்கூடாதான்னு சொல்லி வச்சிருந்தேன். அதையே என்னுடைய வீக்னஸா நினைச்சு விளையாண்டுட்டியே. எந்த விஷயத்தை 25 வருஷமா வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சானோ அந்த விஷயத்தை என் பொண்டாட்டிக்கிட்ட லட்சுமி. என்ன தடுக்காதீங்க, என்ன விட்டுருங்க. அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க கொலைகாரரா, பயங்கரமானவரா? இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி உயிரோட இருக்க முடியும்? எப்படி நான் உங்களோட நிம்மதியா வாழ முடியும்? உங்களை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஈனமான தொழிலை செய்யற இரக்கம் இல்லாதவரை புருஷன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நான் உயிரோட இருக்க முடியும்? நான் செத்து போயிடுறேன். உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். அதனால நீங்களும் சாப்பிடுங்க. நான் செத்து போடுமா? பசங்களா, கேட்டீங்களா விஷயத்த? என் பொண்டாட்டி சாகணுமா? அது மட்டும் இல்ல, என்னையும் சாக சொல்றான். என் மேல படிஞ்சிருக்கிற களங்கத்தோட கரை நம்ம குடும்பத்து மேல படிய விடல. நேர்மையான வழியில நம்ம பிரஸ்ல இருந்து வர சம்பாத்தியத்தை வச்சுதான் நம்ம குடும்பத்தை நடத்துறேன்டி. சாவப்போற அமைவா? டேய் பசங்களா, என் பலத்தை பூரா புரிஞ்சுக்காம பலகீனத்தோட விளையாண்டுட்டீங்களடா. இப்பவும் சொல்றேன், பேட்டா ஒரு பயனை என்ன அசைச்சுக்க முடியாது. என் மூளை என்னைக்குமே துருபிடிக்காம ஷார்ப்பா இருக்கும். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணது கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லவங்க மனச புண்படுத்தினது கிடையாது. வாங்க. என்னங்க? ஏன் பயப்படுற? கேட்டீங்களா விஷயத்த? என் பொண்டாட்டி சாகணுமா? அது மட்டும் இல்ல, என்னையும் சாக சொல்றான். என் மேல படிஞ்சிருக்கிற களங்கத்தோட கரை நம்ம குடும்பத்து மேல படிய விடல. நேர்மையான வழியில நம்ம பிரஸ்ல இருந்து வர சம்பாத்தியத்தை வச்சுதான் நம்ம குடும்பத்தை நடத்துறேன்டி. சாவப்போற அமைவா? டேய் பசங்களா, என் பலத்தை பூரா புரிஞ்சுக்காம பலகீனத்தோட விளையாண்டுட்டீங்களடா.
இப்பவும் சொல்றேன், பேட்டா ஒரு பயனை என்ன அசைச்சுக்க முடியாது. என் மூளை என்னைக்குமே துருபிடிக்காம ஷார்ப்பா இருக்கும். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணது கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லவங்க மனச புண்படுத்தினது கிடையாது. வாங்க. ஏன் பயப்படுற? போலீஸ்காரவங்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதா? அவங்க என்ன நமக்கு விரோதியா? உட்காருங்க, காபி சாப்பிடலாம். என்ன பத்தி கவலைப்படாத. இப்ப என்னுடைய கவலை எல்லாம் இந்த பயல்களை பத்தி தான். கோர்ட்ல வந்து பாரு வேடிக்கைய. நீங்க தானே மிஸ்டர் தீனதயாளு? அது மட்டும் எனக்கு தெரியாது ஒரு ஆனர். நான் ஒரு அனாத, சேரியிலேயே வளர்ந்தவன். யாரோ எனக்கு தீனன்னு பேர் வச்சாங்க. கால ஓட்டத்துல ஜனங்கள்லாம் சேர்ந்து தயாளன்னு அது கூட ஒட்டிட்டாங்க. மிஸ்டர் தீனதயாளு, பிராசிகன் தரப்பாளங்களை கேட்டீங்க. இப்போ உங்க தரப்புல உங்க சார்புல வாதாடத்துக்கு வக்கீல வச்சிருக்கீங்களா? இல்ல வக்கீல் வேணுமா? வேண்டாம் இவர் ஆனர். என் வாழ்க்கையே கோர்ட்டு சீல தான் ஆரம்பமாச்சு. பராசக்தி கிருபையால எனக்கு நானே பேசினாதான் கௌரவம். வேற யாராவது வச்சா யாரு சொல்றதையோ கேட்டுக்கிட்டு விஷயத்தையும் மாத்தி விடுவாங்க, நமக்கு கஷ்டமா போயிடும். அதனால எனக்கு நானே வாதாடுறதுக்கு ஜனம் கோட்டார் அவர்கள் அனுமதி தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஐ பர்மிட், யூ கேன் ஆர்கியூ. தேங்க்ஸ் யுவர் ஆனர். மிஸ்டர் தீனதயாளு, உங்க மேல சுமத்தப்பட்ட குற்றங்களை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்லை யுவர் ஆனர். என் மீது சுமத்தப்பட்ட கொலை குற்றம் சம்பந்தமா சர்க்கார் தரப்பு சாட்சி நம்பர் 1 மிஸ்டர் சத்யநாதனை நான் விசாரிக்க விரும்புகிறேன். உங்க பேர் தானே சத்யநாதன்? ஆமா. என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என்ன பார்த்தது இல்ல, கொலை நடந்த இடத்துல பார்த்திருக்கேன். அதுக்கு முன்னால என் கூட பழகிறது இல்ல, எந்த கொலைகாரம் கூட எனக்கு பழக்கம் கிடையாது. இது கோர்ட், இந்த மாதிரிலாம் இங்க பேசக்கூடாது. சத்யநாதன், ஆனந்தன்கிற வியாபாரி உங்களுக்கு தெரியுமா? ஆனந்தனா? அது யாரு? தெரியாது. யுவர் ஆனர், எக்ஸிபிட் நம்பர் 2 போட்டோ அவர்கிட்ட காப்பி சொல்லுங்க. எஸ். போட்டோவை நல்லா பாருங்க. ஆனந்தன் உங்களுக்கு தெரியாது? தெரியாது. யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். மிஸ்டர் ஆனந்த், உங்களுடைய தொழில் என்ன? இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். என்ன போதைப் பொருள்களா? அது நீங்க செய்யறது. என்ன, நீங்க தான் காட்டல் மில் ஓனராச்சே. ஜெர்மன்ல இருந்து பிரிண்டிங் மிஷின் இருக்கா வரவழைச்சீங்க? அது வந்து துணிமேல அச்சடிக்க. என்ன 100 ரூபாய் நோட்டை துணியில பிரிண்ட் பண்றீங்களா? இல்லையா? யுவர் ஆனர், என் மேல 3 விதமான கேசுகள் போட்டிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட சாட்சிகள் விசாரிச்சுட்டாங்க. ஆனா ஒரு கேஸுக்கும் இன்னொரு கேஸுக்கும், ஒரு சாட்சிக்கும் இன்னொரு சாட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றார். நான் சொல்றேன் சம்பந்தம் உண்டு. என்னால் அதை நிரூபித்து காட்ட முடியும். அதுக்கான ஆதாரங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உங்களுடைய மேலான அனுமதி தேவை. எஸ், யூ கேன் ப்ரொசீட். யுவர் ஆனர், யார் ஒருத்தரை ஒருத்தர் தெரியாதுன்னு சொன்னாங்களோ அத்தனை பேரும் ஒரே இடத்துல இருக்கிறத பாருங்க. நான் சொல்றத கவனமா கேளுங்க. நம்பர் 1, என்னுடைய பார்ட்னர் சுந்தரத்தோட தொல்லை தாங்க முடியல. அதனால அவனை கொலை செஞ்சுட்டு அந்த கொலையை தீனதயாளு தான் செஞ்சான்னு தடயங்களை உண்டு பண்ணணும். நம்பர் 2, போதை மாத்திரை பொருள்களை தீனன் கார் டிக்கிலே மறைச்சி வச்சா போதும். அவனால கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லாம போச்சு. அதனால அந்த பிளாக்குகளை அவன் பிரஸ்லயே கொண்டு போய் போட்டுருவான். யுவர் ஆனர், என் மேல போட்ட கேசுகள் அத்தனையும் பொய்ன்னு நிரூபிக்க இதை தவிர வேறு சாட்சியமே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இவரா இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. இல்லைன்னா இன்வெஸ்டிகேஷன்ல இதையே மறைக்கணும். போலீஸ்ல முன்கூட்டியே இதையே சொல்லல. என்ன பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நான் என்ன இடிச்சவாயனா? என்ன குண்டு போல நிறுத்த போறாங்கன்னு எனக்கு தெரியுமே. வரவன் போறவர்களுக்கெல்லாம் போட்டு காமிக்க இதென்ன ஒளியும் ஒலியுமா? என்ன காப்பாத்தி எனக்கு ஒரு ஆதாரம் வேணா?
இது மாதிரி ஒரு சமாச்சாரம் கைவசம் இருக்கிறதா தெரிஞ்சா அத்தனை பயிர் சேர்ந்து நேரம் அழிச்சிருப்பாருங்களே. அதனாலதான் எந்த இடத்துல பத்திரமா கொண்டாந்து போட்டு காமிக்கணுமோ அந்த இடத்துல போட்டு காமிச்சேன். இதன தப்பா? இவரான முன்கூட்டியே போலீஸுக்கு ஏன் சொல்லேன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்கிறார். அது எப்படி முடியும்? குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் தான் புலன் விசாரணை ஆரம்பமாகுது. கொலை நடந்ததுக்கு அப்புறம் தான் போலீஸே வர்றாங்க. அதுக்கு முன்னாலே வர்றாங்க. ஐயா கொலை நடக்க போது நாம போன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. உனக்கு புறா தெரிஞ்சிச்சுன்னு நம்மள சாட்சிக்கு இழுக்கிறான். சரியான ஆதாரம் கிடைக்கலன்னா நம்மளே நீதாண்டா கொலை செஞ்சிருப்பேன்னு மாட்டி விட்டுறான். சரி, இப்ப நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சிட்டேன். அதை வச்சுக்கிட்டு மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்கள் உடனே என்ன விடுதலை செய்திட முடியுமா? இல்ல நான் கொடுத்த ஆதாரங்களை வச்சுக்கிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியுமா? அதுக்கு எவ்வளவு காரியங்கள் இருக்கு, ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. சோ ஒரு குற்றவாளியை பிடிச்சு அவன் குற்றத்தை ஊர்ஜிதப்படுத்துறது சாதாரண காரியம் இல்லை. ஏன் தெரியுமா? நீதிக்கு காது மட்டும்தான் இருக்கு, கண் இல்லை. சட்டம்ங்கிறது ஒரு ஜட்கா வண்டி குதிரை. பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம கண்ணுக்கு முகப்பட்டா போட்டுக்கிட்டு நேர ஓடிக்கிட்டே இருக்கும். சட்டம்னா என்ன? எதுக்கு பேர் சட்டம்? படிச்சவனுக்கு வேலை வாங்கி தர முடியாத சட்டம், நாணயத்திற்கு கை கொடுக்க முடியாத சட்டம், பசிக்கு சோறு போட முடியாத சட்டம், பசிக்குதுன்னு சாக போனான்னா தற்கொலை முயற்சின்னு அவரை கைது பண்ற சட்டம், மானம் போனாலும் பரவாயில்லைன்னு குடும்பத்தை காப்பாத்த நினைக்கிற பொண்ணு விபச்சாரின்னு சொல்லி அவரை தேடி பிடிக்கிற சட்டம், பாவரனை பல செக்ஷன்ல பிடிக்குது, பணக்கார பாக்கெட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்குதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. காது இருக்குல்ல, கஷ்டமா இருக்கு இவரான கேட்கறதுக்கு. பட்டப்பகல்ல நடு ரோட்ல ஒரு பொண்ணு நடந்து போறான். 4 தடிப்பை அவன் கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. பாக்குறவன் நமக்கு நான் பேசாம போறான். நான் அப்படி போவேன்னு நினைக்கிறீங்களா? சட்டம் வந்து அவளை காப்பாற்றுற வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு நிப்பேன்னு நினைக்கிறீங்களா? பலாத்காரத்தை தடுக்க பலாத்காரத்தை தான் உபயோகிப்பேன். இது நான் திட்டப்பட்டு செய்யறது இல்ல, உணர்ச்சியில செய்யறது, மனிதாபிமானத்துல செய்யறது. இது தப்பா? அதுக்காக சட்டத்தை உங்க கையில எடுத்துக்க முடியுமா? இடிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இவரான பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு நடக்கிறத பார்த்துக்கிட்டு சும்மா இருன்னு. இதையத்தான் பகவான் சொன்னாரா, சம்பவாமி யுகே யுகேன்னு. எப்படி நடக்கிறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறது? பக்கத்து வீடு எரியும் போது பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தோம். அதே நெருப்பு நம்ம வீட்டு கூரையினி ஒழுந்து செக்கச்சவேன்னு சகப்பு சகப்பா சகப்பு சகப்பா எரியும் போது தானே வயிற்றுல அடிச்சுக்கிறோம் ஐயோ அம்மான்னு. இங்கு மிஸ்டர் தீனதயாள் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை தெளிவாக ஆராய்ந்து பார்த்ததில் அவர் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றங்கள் பிராசிக்யூஷன் தரப்பில் சரிவர நிரூபிக்கப்படவில்லை. ஆன் தி அதர் ஹேண்ட், அக்யூஸ்ட் தான் நிரபராதி என்பதை தகுந்த ஆதாரங்களோடு நிரூபித்து விட்டார். ஆகவே அவரை நிரபராதி என்று ஊர்ஜிதம் செய்து விடுதலை செய்கின்றேன். இருந்தாலும் during the process அவர் மேல் ஒரு குற்றம் சாட்டப்பட வேண்டியிருக்கிறது. மிஸ்டர் தீனதயாள் தன் தரப்பு வாதங்களை சொல்லியிருக்கலாம், நியாயங்களை பேசியிருக்கலாம், சமுதாய பிரச்சனைகளாக இருக்கலாம், தார்மீகமானதாகவும் இருக்கலாம். இருந்தாலும் அவர் பேசிய விதம், சில வார்த்தைகள் உச்சரித்த விதம், இவைகள் கோர்ட்டை அவமதிப்பதே. அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கலாம், தெரிந்திருக்க நியாயமில்லை. அதற்கு பெயர் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். இதே போல் வேறு யாரும் தன் இஷ்டம் போல் பேசக்கூடாது என்பதற்காக அவருக்கு 500 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்குகிறேன். ஐயா எல்லாருக்கும் சரிங்க பிளீஸ். இது தர்மத்துக்கு போட்ட அபராதம், நியாயத்துக்கு போட்ட அபராதம். 500 ரூபாய் இல்ல, 5 லட்சம் இருந்தாலும் இது ஐயாவே கட்டிட முடியும். ஆனா இது அவருக்கு போட்ட அபராதம் இல்ல, தர்மத்துக்கு போட்ட அபராதம். அதனால நாம தான் இதை செலுத்தி ஆகணும். எங்க எல்லாரும் கொஞ்சம் தயவு பண்ணுங்க. இது தர்மத்துக்கு போட்ட அபராதம், நியாயத்துக்கு போட்ட அபராதம். நாம தான் இதை செலுத்தி ஆகணும். அபராத பணம் செலுத்தலாமுங்களா? செலுத்தலாம், கோர்ட்ல செலுத்தணும். உத்தரவு. மிஸ்டர், இதைய வச்சு நீதிக்கு நன்றிங்க. பாருங்க.
வேண்டுதலை நிறைவேற்ற நிறைந்து வந்தாயோ வேடிக்கையாய் உலகத்தை நீ பார்க்க வந்தாயோ எந்த தாத்தா, பாட்டி, பாட்டி, அம்மா. அந்த மாதிரி செய்தீங்களே. என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே. குடும்பமே ஒன்னா சேரும்போது நீங்க போயிட்டீங்களே. அப்பா, அப்பா. கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே கடமை சொல்ல ராமன் வந்தான் காரியத்திலே என்ன சொல்ல நீ பிறந்தாய் இந்த வீட்டிலே பரவாயில்லையே, எல்லாரும் நல்லாவே அழுவுறீங்க. லட்சுமி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. நான் உண்மையிலேயே செத்து போயிட்டேன்னா நீ எப்படி அழுவுறேன்னு பார்க்கணும்னு. பரவாயில்ல, நீ நல்லாவே அழுவுற. கிருஷ்ணா ஐயா, இரும்பு பெட்டி பீரவெல்லாம் இருக்கா இல்ல ஐயா போயிட்டாருன்னு உடனே ஒதுக்கிட்டியா? போங்கய்யா. மாப்பிள, மாமா, மறுபடியும் இந்த மாதிரி உண்மையிலேயே நான் செத்து போயிட்டேன்னா எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கங்க, அப்போ நான் நடிப்பேன். என்னங்க நீங்க இப்படி எல்லாம் நடிக்கிறது? ஆமா லட்சுமி, எங்க அம்மா என்ன பெத்ததே நடிக்கிறதுக்காக தானே. நான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன், நீங்க எல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருங்க.